நான் இப்போ எந்த சாலையில் இருக்கேன் அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் பண்ணாரியிலிருந்து திம்பம் போகக்கூடிய மலைச்சாலையில் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே மலைப்பகுதிகளில் கார் ஓட்டும் பொழுது நம்ம எப்போவுமே லெஃப்ட் லேன் தான் செலக்ட் பண்ணி போகணும். நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ரைட் லேன் போகணும். தேவையில்லாமல் ரைட் லேன் போனோம் அப்படின்னா அது விபத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ எப்போவுமே லெஃப்ட் போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு கியரில் தான் நீங்கள் போகணும். அதுக்கு மேலே உள்ள ஹை கியரில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா என்ஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் இல்லையா? அப்போது நம்ம சரியான கியரில் இருந்து நல்ல என்ஜினை ரோவ் பண்ணி, என்ஜின் வந்து ரோவ் பண்ணுற நாய்ஸ் நல்லா சத்தமாக வந்தாலும் கூட அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு கியரில் வந்து போகணும். இப்போ ஒரு ஹேர்பின் பெண்டு வருது. ஹேர்பின் பெண்டு பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கண்ணாடி இருக்குது பாருங்கள். அந்த கண்ணாடியில் அது லென்ஸ்னு சொல்கிறோம். அதை வந்து தெரியும், எதிர்த்தாப்பில் வர வண்டி வந்து வருதா இல்லையான்னு தெரியும். இதில் இப்போ வரல பாருங்கள். ஸோ இது 7வது ஹேர்பின் பெண்டு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கியரில் ஏறுறேன். நம்ம கார் அப்படிங்கும் பொழுது இடது பக்க லேனில் அப்படியே ஏறிட முடியும். நம்ம வந்து ரொம்ப லாங்காக திரும்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் பஸ்ஸு, ட்ரக்கு, லாரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க லாங்காக திரும்ப வேண்டி இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் லேன்லேருந்து ரைட் லேனுக்கு ஏறி அப்படி திரும்புவாங்க. ஓகே, பட் நம்ம கார் வந்து நம்ம போகக்கூடிய அதே லேனில் அப்படியே வந்து திரும்பிட முடியும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக ஸ்லோவாக வந்து மேலே ஏறினீங்க அப்படின்னா உள்ள பயணம் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து வாமிட் ஃபீல் வராமல் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மலை சாலைகளில் நம்ம எதுக்கு வர்றோம்? ஒரு நிமிஷம். இப்போ ஃபஸ்ட்டு கியர் போட்டு 8வது ஹேர்பின் பெண்டு மேலே ஏறுறேன் பாருங்கள். ஓகே, எவ்வளோ சாஃப்டாக திருப்புறேன் பாருங்கள். இப்படி திருப்பும்போது உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாமிட் ஃபீல் வராது. மலை சாலைகளுக்கு எதுக்கு வராங்க? என்ஜாய் பண்ணுறதுக்கு வர்றாங்க. பட் நம்மளோட டிரைவிங் வந்து சடனாக இப்படி கட் பண்ணி போனோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தலை வந்து லேக் ஆகி தலை சுற்றி வாமிட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டிரைவிங் பண்ணக்கூடாது. மலை சாலைகளில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் பயணம் பண்ணுறீங்களோ அந்த பயணம் ரொம்ப சேஃபானது. இப்போ 9வது ஹேர்பின் பெண்டு வருது பாருங்கள். ஹார்ன் அடிச்சிட்டேன், ஃபஸ்ட் கியர் போட்டேன், ஏற்ற லென்ஸில் பார்க்கலாம், பெரிய வண்டி ஒன்றும் வரல. அப்படி லெஃப்ட் லைனில் வந்து அப்படியே திரும்புகிறேன். நல்ல ஹைட்டாக ஏறுது. அவ்வளோதான். இப்போ ஒரு ஹார்ன் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏற்ற வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த லென்ஸில் பார்த்தா தெரியுது ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு பாருங்கள். அந்த லென்ஸில் நல்லா தெரியுது ஒரு பெரிய லாரி வந்து திரும்புது பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், முன்னக்கூட்டியே நான் ஸ்லோ பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, முன்னக்கூட்டியே ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் ஒருவேளை உள்ளே போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா திரும்ப நீங்கள் அந்த லாரிக்கு முன்னாடி ரைட் லைன் எடுத்துடணும். அதுக்கு ஆப்போசிட் லைன் எடுத்து போக வேண்டியிருக்கும்.